வெல்கம் டு ஆத்மா. காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு அப்பாவி சிறுமிக்கு நடந்த அநீதியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராகவன் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரி. மல்லியை பாலியல் பலாத்காரம் நீண்ட நாளாக பண்ணிகிட்டே இருந்தார். இதை எதாச்சியாக பார்த்த எலக்ட்ரீஷியன் மணி அவன் கூட ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு அவனும் மிரட்டி பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியாமல் இப்படியோ மறைச்சிட்டாங்க. அந்த 4 பேரும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எதுவும் தெரியாத மாதிரி ஒரு நாள் அந்த 4 பேரில் ஒருத்தரான ஷேர் ஆட்டோ டிரைவர் மணிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னோட பேசஞ்சர் ஏறும்பொழுது அவர் காதில் இருந்த காது கேட்காத கருவியை பார்த்துட்டான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. மல்லியை அந்த 4 பேரும் கரண்ட் ஷாக் வச்சு கொல்லும் பொழுது அந்த காது கேட்காத கருவி அவகிட்ட இல்லை. ஒருவேளை பாலியல் பலாத்காரம் பண்ணும் பொழுது அது மொட்டை மாடியிலேயே விழுந்திருக்குமோ? அப்படி விழுந்திருந்தா அது போலீஸ் கையில் கிடைச்சி அதை இவங்களை காட்டி கொடுத்துருமோ? பார்க்கலாம். இந்தப்பா. அண்ணா, ஏன் இப்படி வண்டி ஓட்டுறீங்க? என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சொல்லு அருண். அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? டியூட்டிக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. அந்த பொண்ணு கரண்ட் ஷாட் கொடுத்தோம்ல, அந்த இடத்துல காதுக்கு போற செவிட் மிஷின் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? என்னாச்சு? எதுக்கு திடீர்னு கேக்குற? நான் சொல்றத முதல்ல செய்யுங்கண்ணே. இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏய், அது நடந்து இத்தனை நாள் ஆகுது. இப்போ எதுக்கு பார்க்க சொல்ற? அப்படியே இருந்தாலும் இன்னும் அங்கேயே இருக்கும். அப்ப மாடியில ஒரு தடவை நல்லா போய் பார்த்துட்டு ஏதாவது இருந்தா கால் பண்ணுங்க. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போய் பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறேன். மல்லியோடதாச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு? மெயின்டெனன்ஸ் ஆளு என்ன பண்றாங்கன்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் நம்மளை போய் பாரு 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 அப்படியே தொல்லை. மோட்டு வேலை செய்யலாம், நம்ம என்ன பண்ணணும்? மோட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. டேங்க்ல தண்ணி இருக்கா?
எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இது எப்படா மறந்தோம்? கொலை பண்றவன் ஏதாவது ஒரு தலையை தூட்டு போவான்னு சொல்லுவாங்க. கடைசியில் அது நம்ம விஷயத்துல நடந்துச்சு பாத்தியா? அந்த ராகவன் வேற மாடியில் இருந்தான். நல்ல வேலை நான் எடுத்துட்டு வந்ததை அவன் பார்க்கல. டேய், ஆ என்னடா யோசிச்சுங்கிற? இல்லை மல்லி இருக்குல்ல, அப்படியே ஆவியா வந்துருமோன்னு பயமா இருக்குடா. டேய், அதுவே சின்ன பொண்ணு, அது போய் ஆவியா வருது பேயா வருதுன்னு ஏன்னா பயப்படுற? இந்த பாரு, இதே மாதிரி உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். அப்போ வந்து நீ வந்து என்னோட புலம்புறியா இல்லைன்னு மட்டும் பாரு. அண்ணா, ஆனா பயத்துலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதான் இந்த மிஷின் நம்ம கையில கிடைச்சது. இன்னும் இந்த மாதிரி வேற எதையாவது மறந்துட்டோமா? அண்ணா, இந்த மிஷின் வேற யார் கையில கிடைச்சதாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மல்லி எப்படி பவர் கேபிள் பக்கம் வந்தானே யாருக்கும் தெரியல. இதுல அந்த மிஷின் எப்படி மாடிக்கு போச்சுன்னா எல்லாரும் யோசிக்க போறாங்க. மணி, எனக்கும் நைட் டியூட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கு. பேசாமல் வேலையை விட்டு போயிடலாமான்னு தோணுதுப்பா. வேற வேலை கிடைக்கலன்னா கஷ்டமாயிடுமே. அதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு மட்டும் என்னண்ணா இங்க வேலை செய்யணும்னு ஆசையா என்ன? டெலிவரி டேட் வேற சொல்லிட்டாங்க. நிறைய செலவு இருக்குண்ணே. அதுவும் இல்லாம இங்க கொடுக்குற சம்பளம் மாதிரி வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஆனா ஒண்ணுண்ணே, ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் இருந்துச்சு ஏன் ஊர்ல போய் எலக்ட்ரிக்கல் கடை போட்டு செட்டில் ஆயிடுவேன். எனக்கு கூட இன்னும் 7 டியூ இருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டினான்னு வச்சுக்கேன், பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருந்துருவேன். டேய், அடுத்த வாரம் வளகாப்புடா. பணம் கட்டுதுன்னு என்னடாச்சு? டேய் சொல்லிட்டேன்டா, நான் 2 நாளில் கிடச்சிரும்டா. டேய், லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடாதடா. டேய், கவலைப்படாத. உன்னை தான் நம்பியிருக்கேன். சரிண்ணா, கிளம்புவோம். முதல்ல இதை நெருப்பில் போடணும். மல்லி, பார்வதி, வாங்கக்கா. கோபால் உட்காருங்க. ஊர்ல இருந்து தேங்காய் வந்துச்சு, அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வந்தேன். இன்னும் அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? அன்னைக்கு நான் ஒரு நல்லது பண்ணணும்னா நான் ராபகல கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு அவளே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன நடந்து என்ன ஆக போகுது? அப்படியெல்லாம் இல்லம்மா. மல்லியுடைய ஆசையே அவன் தம்பியை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்ன்றதுதான். அவளுக்காகவாது நீ அதை செய்யணும்ல. கோபால், ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? மறக்க முடியல. இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் மல்லி இருக்கிற மாதிரியே தெரியுது. அவளுக்காகவாது இந்த குடியை நீ விட்டுடலாம்ல. விட்டுற, கண்டிப்பா விட்டுற. எல்லாம் அந்த மணி பயலால வந்தது. அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? அவன் சாவு என் கையில தான். இரு இரு இரு.
அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அவன் நிறைய தடவை சொல்லியிருக்கான். அதையும் மீறி நம்ம பாப்பா அங்க போனது தப்பு. அவனை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? லலிதா, வீட்டுல என்ன இருக்குன்னு பாரு. ஏதாவது சமைச்சு கொடு அவங்களுக்கு. சரிங்க பார்வதி, நான் போய் சமைக்கிறேன். மல்லியோட இறப்புலேருந்து இன்னும் அவங்க குடும்பத்தால் மீண்டு வர முடியல. காது கேளாத வாய் பேசாத பொண்ணுங்கிறதுனால பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாங்க அவங்க அம்மா அப்பா. இது வரைக்கும் விபத்தில் தான் அடிபட்டு இறந்துட்டான்னு நினச்சிருந்த அவங்களுக்கு ஒருவேளை அவள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கான்னு தெரிய வந்தா அவங்களால தாங்கிக்க முடியுமா? மல்லியுடைய மரணத்திலேருந்து அவங்க குடும்பம் இன்னும் மீண்டு வரவே இல்லை. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த 4 பேரும் ரொம்ப இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே தடயமான அந்த காது கேளாத கருவியையும் எடுத்து எரிச்சிட்டாங்க. இனிமேதான் மல்லி ஆத்மாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா வந்ததுக்கு. சரிப்பா, வரேன்பா. நாங்க கிளம்புறோம் தம்பி. சரிக்கா. ஆ சரி மச்சி, நான் உங்களை வீட்டில் விட்டு அப்படியே சவாரி போகிறேன். ம், தேங்க்ஸ்டா. என்ன மச்சி, தேங்க்ஸ் மட்டும்தானா? பார்ட்டிலாம் கிடையாதா? சருக்கு தானே? ஆ, ஈவினிங் வா, எப்படி தரேன் பாரு. கண்டிப்பாக தரணும். ஆ, எல்லாரும் பிரேமாவுக்கு நலுங்கு வச்சாச்சு. முக்கியமான ஆளு நீங்க வைக்கலன்னா எப்படி? ஐயோ, என்னக்கா நானா? ஆ, மாப்பிள்ளை நலுங்கு வச்சா தானே ஃபங்க்ஷன் முடிஞ்சதா அர்த்தம். வாங்க வந்து வைங்க. நான் வாங்க வந்து வைங்க. கூச்சப்படாம என்னங்க போங்க. இப்படி கூச்சப்படுறீங்க? அட வைங்கண்ணா. முதல்ல சந்தனம் வைக்கணும். ஆ, சந்தனமா? மானத்தை வாங்காதீங்க. முதல்ல சந்தனத்தை வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வைங்க. ம். என்ன மாப்பிள, சந்தனம் வைக்கிறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? வைங்க மாப்பிள, வைங்க. என்னங்க சந்தனத்தை தடவை இப்படி பயப்படுறீங்க? தடவுங்க. அக்கா, சந்தனம் கரெக்டாக வச்சிருக்கேண்ணா? சந்தனம் தானே வச்சிருக்கீங்க, அடுத்தது குங்குமம் வைங்க. வைங்க. மல்லி இருக்குல்ல, அப்படியே ஆவியா வந்துருமோன்னு பயமா இருக்குடா. இதே மாதிரி உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். அப்போ வந்து நீ வந்து என்னோட புலம்பரியா இல்லைன்னு மட்டும் பாரு. சொல்லு மணி. அருண், எங்க இருக்கு? இப்பதான் பெருசா டிராப் பண்ணிட்டு சவாரி போயிட்டு இருக்கேன்.
மச்சான் இப்போ என் பொண்டாட்டிக்கு நலுங்கு வைக்க சொன்னாங்க. நானும் நலுங்கு வச்சேன். அது வழக்கம் தானே, அதுக்கே எவ்வளோ பதட்டப்படுற? அது இல்லடா, நான் நான் சந்தனத்தை கையில் எடுக்கும்போது என்னடா சொல்ற? ஆமா மச்சான், ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன்டா. என்னால் நம்பவே முடியல. உண்மையா சொல்றேன் மச்சான், நான் சத்தியமா சொல்றேன், அப்படியே பயந்து போயிட்டேன்டா. என்ன சொல்லிட்டு இப்போ நீ பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப, அதனால அப்படி தோணி இருக்கும். இல்லடா, எல்லாமே நிஜமா நடந்தது. ஆனா இது மத்தவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. ஹலோ ஹலோ மணி, டேய், எனக்கு நல்லா கேக்குதுடா, சொல்றா. ஹலோ ஹலோ மணி, ஹலோ மணி, கேக்குதா? டேய் சொல்றா, கேக்குது. ஹலோ ஹலோ டேய், நீ பேசுறது எனக்கு கேக்குதுடா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? மணி, மணி எனக்கு கேட்கல மணி, உனக்கு கேக்குதா? ஹலோ மணி, ஏதோ சத்தம் வருது, எதுவும் கேட்கல எனக்கு, எதுவும் கேட்க மாட்டேங்குது மணி, ஏதோ சத்தம் வருது. தனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு லோடு ஆட்டோவில் மல்லியோட உருவத்தை பார்த்து அப்படியே நில குலைஞ்சு போயிட்டார் அருண். உண்மையிலேயே மல்லியோட உருவத்தை அவர் பார்த்தாரா, இல்லை அது வெறும் பிரம்மையா? மல்லி இருந்து கிட்டத்தட்ட 1 மாச காலம் ஆன பிறகு அந்த கொலைக்கு காரணமானவங்களுடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல அமானுஷ்யம் அரங்கேற ஆரம்பிச்சது. டேய், விளையாடாத. ஹலோ மல்லி, அருண், அண்ணே, என்னப்பா? அண்ணே, ஏதோ தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குது? நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அருணுக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது என்னால ஊர்ஜினமா சொல்ல முடியும்ண்ணே. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி வளராத? இதே தானே, இதே தான். அருண் வந்து மல்லி ஆவி வந்து நம்மளை பழி வாங்கிடுமோன்னு புலம்புனா. நீ சொன்ன இதே பதில தான் நான் அருண் கிட்ட சொன்னேன். டேய், அவன் போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டி இருக்கான், அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போலீஸே சொல்லுதே. நீ என்னடான்னா? அண்ணே, அவன் போன் பேசிட்டே வண்டி ஓட்டுனது உண்மைதான். ஆனா அவன் பேசிட்டு இருந்தது என்கிட்ட. மல்லி அவன் ஏதோ ஒரு பத்துல பார்த்துருக்கான். என்கிட்ட அவன் போன்ல மல்லின்னு கத்துனான். அவன் கத்துனதை நான் காதல கேட்டேன்னு. அதனால தான் நான் சொல்றேன், நம்மளை சுத்தி ஏதோ ஏதோ நடக்குதுன்னு. டேய், என்னால நம்பவே முடியலையடா. நம்பி தானே ஆகணும். இப்ப என்னடா பண்றது? கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி. மல்லி உட்காந்துருக்கடா.
மல்லி உட்காந்துருக்கா. என்ன மல் எங்கண்ணா? அருண் பாடி பக்கத்துல உட்காந்துருக்கா. தலைமாட்டில் உட்காந்துருக்கடா. தலைமாட்டில். என்ன வளர்றீங்க? இல்லடா உட்காந்துருக்காடா. ஏய் உட்காந்துருக்காடா. நல்லா பாடுறா. அண்ணே அருணோட சொந்தக்காரங்க தான் உட்காந்துருக்காங்க. தேவையில்லாம வளராதனே. ஏய் இருக்காடா. நல்லா பாடுறா. இப்ப பாத்துண்டா. ஏய் வாடா. இங்க நிக்க வேணாண்டா, நம்ம போயிடலாம். என்னண்ணே? நான் சொல்றவா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ண்ணே. மல்லியோட மரணத்துக்கு காரணமாக இருந்த 4 பேர்ல ஒருத்தர் ஷேர் ஆட்டோ டிரைவர் அருண். ஆனால் அவர் இப்போ உயிரோட இல்லை. அவர் பேசின கடைசி ஆள் மணி. அவர் பேசிய கடைசி வார்த்தை மல்லி. மல்லியோட ஆத்மா அடுத்து யாரை நோக்கி வரப்போகுது?